இப்போ வரைக்கும் அந்த பிலாசபியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையார் கோயில்ல போய் சாமி கும்பிட்றதோடு நிறுத்திடுறீங்க. இந்த சாமிக்கு ஏன்டா இந்த மாதிரி மூக்கு வச்சான், ஏன் தொப்புள் மதிச்சு, அந்த சயின்ஸுக்கே போகல. எல்லா மகான்களும் எழுதுனாங்க. திருமந்திரம் என்ன சொல்லியிருக்காரு? ஐந்து கரத்தனை ஆணை முக, எத்தனை கரம்? ஐந்து கரத்தனை, பஞ்சபூதத்தை சொல்றாரு. ஐந்து கரத்தனை, ஒன்னு கரத்தை பார்க்காதீங்க, உங்க கையை நான் சொல்லல. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் திரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை. நந்தி மகன் யாரு? நந்தினா என்ன? நந்தினா நீங்க வந்து அந்த கல்லுல ஒரு ஒரு மாடு ஒண்ணு உட்காந்து சிவபெருமான் கொண்டு அங்க போயிட்டீங்களா? சிவராத்திரினதும் நந்தினா அந்த உடம்புக்கு நந்தி மகந்தனை ஞானத்தின் கொழுந்தினை புந்தியில், புந்தினா இங்க இருக்கு, புந்தி இங்க அல்ல, புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். திருமூலர் என்ன சொல்லுது? பஞ்சபூதங்கள் ஆகிய ஐந்து கரத்தினை ஆணை முகம், யானைக்கு வெளியில இருக்கிற தும்புச்சங்கை, மனிதனுக்கு இங்க உள்ளாரது, இவனுக்கு இங்க வரைக்கும் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சுவாசம் இப்படிதான் போகுது. யானைக்கு இப்படி இருக்கு, நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை நம்மளதான் சொல்றாரு.